ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் தான் போகிறோம். ஒரு உலகத்தரம் வாய்ந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறோம். அது எதுக்கு உலகத்தரம் வாய்ந்தன்னு சொல்கிறோம்னா, டைட்டானிக் ஹீரோ உலகத்திலேயே சொர்க்கம்ன்ற சொன்ன இடத்துக்கு தான் போகிறோம். இந்த இடம் இங்கே கோம்பையின் மேற்கு பகுதியில் இருக்குது. இந்த இடத்துக்கு போவோம். போகிற வழியில் நிறையா பேசுவோம். போகிற வழியில் நிறையா இயற்கையான சீனரிஸ்கள் நிறையா இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போவோம். அங்கே போயிட்டு அந்த இடம் ஏன் உலகத்திலேயே சொர்க்கபூமின்னு சொன்னார்ன்றதை அங்கே போய் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ போகிற வழியில் இருக்க இயற்கையான ஃபால்ஸில் பார்த்துக்கிட்டே போவோம், இயற்கையை பார்த்துட்டே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் ஒரு இயற்கையான ஃபால்ஸு, ஒரு நீர்வழி, ஒரு நீரோடை பார்த்துக்குங்க.
இது இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழையில் உருவானது. அப்பப்போ மழை பெய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி தண்ணி இந்த ஓடையில் வரும். வாங்க நம்ம இப்போ சொன்ன இடத்துக்கு போவோம். பேசிட்டு அந்த இடம் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பைக்கில் போயிட்டு பைக்கை போட்டு நம்ம ட்ரக் பண்ணி தான் போக போகிறோம். கரடு முரடான காடு வழி பார்த்து தான் போக போகிறோம். அவங்க சுற்றி காரில் வந்தாங்க. நம்ம இப்போ மலை வழி ஏறி ஒரு ட்ரக் பண்ணி ஒரு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. வாங்க போவோம்.
வரைக்கும் தான் பைக் வரும். இனிமேல் நம்ம மலைப்பாதை வழி ட்ரெக்கிங் பண்ணி தான் போக போகிறோம். வாங்க போய்கிட்டே பேசுவோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், இங்கே ராமக்கல் மெட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெட்டுக்கு நம்ம போக போகிறதா நம்ம சொல்லியிருப்போம். இப்போ வந்திருக்கிறது நாமக்கல் மெட்டுக்கு. லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணோம்னா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதர் கோயிலோட தீர்த்தத்துக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் கிழக்கு பக்கமாக இருக்கிற அந்த சஞ்சீவி மலைக்கு ஒரு தடவை போயிட்டு அதுக்குண்டான சிறப்புகள் எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், இப்போ அண்ணன் நான் எங்கே நடந்து வந்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மலை அடிவாரம். அதான் இந்த மலை தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா சூரிய வெளிச்சம் கண்ணை பறிக்குது. மலைக்கு மேலே தான் நம்ம ஏற போகிறோம். அந்த மலை மேலே தான் நம்ம ஏற போகிறோம். ஏறி போயிட்டு அங்கே போய் பார்ப்போம். நம்ம ஏறக்கூடிய பாதை வந்து ரொம்ப சவாலாகத்தே இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாதை திறந்து. புரட்டாசி மாதம் வந்து தான் திறப்பாங்க. இதில் மெட்டுக்கு போகிறதுக்கு கேரளாவிலேருந்து இங்கே வர்றவங்களுக்கு இந்த ஒரு பாதை தான் இருக்குது. நடந்து வர பாதை இந்த ஒரு பாதை தான் இந்த ஊருக்கு. ஆனால் எல்லோரும் நடக்க முடியாதவங்க எல்லாருமே கம்பமெட்டு, இந்த பக்கம் போடிமெட்டு இது வழி தான் வருவாங்க. நாங்கள் இப்போது இது வழி நடந்து மலை ஏற போகிறோம். மலை ஏறுறது மட்டும் இல்லாமல், ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைட்டானிக் ஹீரோ, உலகத்தின் சொர்க்கம் அப்படின்னு சொல்ல நம்ம ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா குறவன் குறத்தி சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்வை தேடி வந்த குறவன் குறத்திக்கு அடைக்கலம் கிடைத்த ஊர்னு பார்த்திங்கன்னா கோம்பைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு தான் நம்ம இடத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். இதான் அந்த மலைப்பாதை. நாங்கள் இப்போது ஏற போகிறோம். கிட்டத்தட்ட ஏற ஆரம்பித்தாச்சு. பாதை கொஞ்சம் மோசமாகவே தான் இருக்குது. எதிர்பார்க்கல, கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மழை அதிகமாக பெஞ்சனால பார்த்திங்கன்னா நல்லா புல் முளைச்சி அதிகமாக பாதையை வந்து மூடி இருக்குது. இன்னும் போக போக நிறைய சவால்கள், இந்த நீரோடையெல்லாம் பார்த்தா தெரியும், தண்ணி நிறைய வந்து போன தடங்கள் இருக்குது. நிறைய சவால்களை தாண்டி தான் ஏறணும் போல் தெரியுது. நிறைய சிட்டிக்குள்ளே வண்டி வாகன புகையில் போயிட்டு இந்த மலைப்பங்கான இடத்துக்குள்ளே வரும்போது ஒரு தனியாக சந்தோஷம் கூட. மனதுக்கு இதமான காற்று, குருவி சத்தம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் மோசமான பாதையாக தாங்க இருக்குது. ஆனால் எங்களுக்கு பழக்கப்பட்ட பாதை தான். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மழை காலங்களில் எங்கள் ஊரில் அதிகமாக யானை அடைமாட்டம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். யானை, பன்னி, சிறுத்தைகள். ஏதோ வந்து போன தரமெல்லாம் இருக்குது. அண்ணன் சொல்கிறாரு ஆள் நடமாட்டம் இருக்குது, ஆள் போயிட்டு வந்த மாதிரி தெரியுதுன்றாரு. ஆனால் தண்ணி வந்த பாதை தாங்க நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த பாதையில் தண்ணி அதிகம், மலையிலிருந்து மழை பெஞ்சு தண்ணி வந்திருக்கு. இந்த பேப்பர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிற பார்த்தா ஆள் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு போயிருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் தூரம் என்னதான் மனிதன் அதிகமாக அது இதுன்னு ஊட்டச்சத்துன்னு சாப்பிட்டாலும் இயற்கையோடு ஒன்றி வாழ முடியல. கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம், அதுக்குள்ளே மூச்சு தண்ணுறது, கையால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. உட்காந்து ஏறணும் போல இருக்குது.
அண்ணன் சொல்கிறாரு உட்காந்து போகணுன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் உயரமான பகுதியாக தாங்க இருக்குது, ஏறுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பார்ப்போம். போன தடவை சொன்ன மாதிரி நாங்கள் தண்ணி பாட்டில் எதுவும் கொண்டு வரல. போகிற உள்ள அருவியெல்லாம் இருக்குது. இப்போ வரும்போது பார்த்தாங்களே தண்ணீர் போகுது பார்த்தீங்களா, அது மாதிரி எங்கள் ஊரில் அங்கங்கே ஏதாவது தண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துருக்கோம் நாங்களும். இப்போ இல்லை அந்த டிவி சேனலில் அவங்க பாய் தூரத்துலேருந்து எடுத்துறான வீடியோ ப்ளஸ் அவங்க காரில் கம்பம்பாட்டை சுற்றி வந்த வீடியோ இதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு குழு வந்திருக்கு. ஒரு டைட்டானிக் ஹீரோ இப்படி ஒரு அதிசயத்தை சொல்லியிருக்காரு. அப்படி அதை போய் பார்ப்போம்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதை தேடி வந்து இந்த பாதையிலே அவங்களும் பாதி தூரத்தை கடந்திருக்காங்க. பாதி தூரம் கூட வரல, ஆனால் முடியலைன்னு சொல்லி திரும்ப அவங்க வண்டி பாதையை நோக்கி சாலையை போட்டிருக்கதை பார்த்து வண்டியில் போயிட்டாங்களாம். இந்த பாதையை தொடர முடியல அவங்களால. நாம் இப்போ தொடர்ந்து அதை முடிக்க போகிறோம். உங்களுக்கு வேணால் அந்த அவங்களோட லிங்க்கையும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறோம். இல்லை நீங்களே பார்த்துருந்தாலும் கமெண்டில் எங்களுக்கு தெரிவிங்க. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் ஏறி வீடியோ எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துறது எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நோக்கம்தான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெருமைகள் நம்மளே தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற நோக்கத்தினால தான். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்டில் எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கலாம். சூலேஸ் வந்துடுச்சேன். சூலேஸ் இவ்வளோ நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலையில் நல்லா வேர்த்துருச்சு. சரியான ஒரு மலையேற்றம் தான் சொல்லணும். இந்த மரக்கன்றுகளெல்லாம் நடுறதை பற்றி உங்களுக்கு உண்டான அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இங்கே சந்தன மரங்கள் மற்ற மரங்கள்லாம் வந்து நிறையா எங்கள் ஊரில் விளமையாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு போகும்போது காட்டுறேன். இந்த மாதிரி பச்சையாக தெரியுது பார்த்தீங்களா, மூங்கில் மூடுபட்டு, இதுக்கு பேர் கிழுவ மரம்ங்க. இந்த கிழுவ மரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆடு திங்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. நம்ம மனுஷனும் சாப்பிடுவாங்க. இந்த மலை தாங்க நம்ம மனுஷனோட வாழ்வாதாரம். இங்கே தான் முதல்ல மனிதர்கள் வாழ்ந்த இடமும் கூட. இங்கேருந்து தான் அப்படியே சமவெளிக்கு போயிருக்காங்க. ஆத்தோரத்தில் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வாழ்ந்தது மலைவில் தான். இதுதான் அதாவது வந்து கோம்பன்றது நம்ம ஊர் அங்கே இருக்குல்லங்க, அந்த ஊர் நம்ம அடிவாரத்தில் இருந்திருக்கு. இப்போ நம்ம ஏறுறோமே இதெல்லாம் வந்து கோம்பையோட காடுகள் தான். காலப்போக்கில் நாகரிகம் வளர வளர அவங்க பாதையை நோக்கி வளர்ச்சியை நோக்கி போகிறோன்ற பேரில் ஊருக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் இருக்குது. பின்னாடி நாங்கள் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நிறைய விதமான ஆபத்தான மரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். மனிதனால் முடியாத அளவுக்கு ஆயுதங்கள் மாதிரி இருக்கு பாருங்க, பூரா முள். பாதை ரொம்ப பயங்கரமாக தாங்க இருக்குது. நாங்கள் போகிற பாதை கொஞ்சம் பயமுட்டுறதாகவும் அச்சுறுத்துவதாகவும் தான் இருக்குது.
இது நெல்லிக்காய் மரமுங்க, மலை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள் தெரியும். இப்போ முன்னாடி யாரோ வந்துட்டு செருப்பை கழட்டி விட்டு போயிருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் சமவெளிகள் இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் அடிக்குது. கொஞ்சம் நல்ல வேலையாக வெயில் கொஞ்சம் அதிகமாக இல்லை. இது பேர் தாங்க பாதை முழுக்க பார்க்கலாம். இந்த இதெல்லாம் நெல்லிக்காய் மரம், ஆனால் என்ன காய்க்காமல் இருக்குது. இதுக்கான சீசன் இல்லை போல். பாதை ரொம்ப அடர்த்தியாகத்தான் இருக்குது. ஒரு நல்ல உண்ணி புதர்கள் செடிகள் உடையாகத்தான் இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் இள நேரமாக இருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் தோதுவாக இருக்குது. போயிட்டுருக்கோம். இன்னும் நாங்கள் பாதிக்கு கால்வாசி கூட வரல. இன்னும் அநேகமாக 1 மணி நேரம் ஏற வேண்டி இருக்கணும். இடையில ஒரு சுனாய் இருக்கும். நாங்கள் தண்ணி கிடைக்குன்ற நம்பிக்கையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, திடீர்னு இருட்டு அடைஞ்ச மாதிரியான ஒரு பாதை. இப்போ கொஞ்சம் உயரமான பாதையாமா. இப்போ கொஞ்சம் அப்பப்போ தளமான ஒரு இடம் இருந்துச்சு, பாதை அமைச்சு போய்க்கிருந்தோம். ஆனால் இப்போ செங்குத்தான பாதைன்னு சொல்கிறாரு அண்ணே. பார்ப்போம். ஏற்கனவே இங்கே நாக்கு தள்ளுது. ஏறிதான் ஆகணும். எடுத்த முயற்சி கைவிடக்கூடாது. எங்கள் நல்ல நேரம் மழை எதுவும் வரல. ஆமாம், பாறை தான், கொஞ்சம் உயரமான பகுதி தான். காவாசி தூரம் வரல. இயற்கையான ரம்மியம் பார்த்தீங்களா எவ்வளோ உயரம் ஏறி இருக்குன்னு பார்த்துங்க. இதான் எங்கள் ஊருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அழகான ஊர். நம்ம அன்றைக்கி போனது தெரியுங்களா, அந்த அது தெரியுது பாருங்கள். அதுதான் சாலமலை, சஞ்சீவி மலைன்னு சொல்லுவாங்க. அங்கே போயிருந்தேன் லாஸ்ட் டைமு. இப்போ நம்ம இந்த மலைக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் மேலே ஏறலைங்க, ஏறிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். பாதையெல்லாம் கிடையாதுங்க, பாறை தான். நல்ல உயரம், நாக்குக்கெல்லாம் தள்ளுதுன்றாரு. தண்ணி வேறு எங்கேயும் வடைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. வலிக்கிறாமல் பார்த்து ஏறணும். இது சவாலாக இருக்காது, திரும்பி வரும்போது தான் இந்த இடம் சவாலாக தெரியும். பாருங்கள், நாங்கள் ஏறி வர்றதும் பாருங்கள். சாமியே சரணம் ஐயப்பா. தெரியுதா? ஐயப்பா தொங்க விட்டு போயிருக்காங்க. பாயத்தூருங்க ஏறலைங்க. பாருங்கள், நாம் வந்த வழியை இனியும் போக வேண்டிய தூரம் ரொம்ப நிறையா இருக்குது. கேமரா மறைக்காம தான் கட்டாகாது. நல்லா இருக்குல்ல? அண்ணன் இப்போ 2 சைடு கேமரா ஆன் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் ஒரு பக்கம்தான் வச்சு வீடியோ பதிவு பண்ணிகிட்டே போனேன். நல்ல வேர்த்து வழிகிறத நீங்கள் பார்க்க முடியுது. அதே மாதிரி பாதையை நாக்கு தள்ளுது. நல்ல உயரமுங்க. இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கேன் பாருங்க. ஏறி வந்த மாதிரி 3-4 மடங்கு ஏறணும்.
4 மடங்கு ஏறணும். இன்னும் 4 மடங்கு ஏறணுமா? அண்ணன் சொல்கிறாரு. கொஞ்சம் தூரம் சரிசமமான பாதை இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இளப்பாரிக்கலாமா? கொஞ்சம் கிடைமட்டமாக ஒரு பாதை வந்திருக்குன்ற சொல்கிறாரு. ஆனால் இன்னும் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நான் கேமரா பார்த்து நடக்கிறத விட காலடி பார்த்து நடக்கணும், அதான் முக்கியம். ஏன்னா பூரா ரொம்ப ஆழமான பள்ளம். கொஞ்சம் தவறினாலும் கீழே போயிடுவோம். எவ்வளோ தூரம் ஏறி வந்து வேஸ்ட்டாக போகும். உண்மையாகவே இந்த மலையில் விறகு வெட்ட வரவங்க, நடவு செய்ய வரவங்க, மரக்கட்டு நட வரவங்களாம் பாராட்டணும். ஏன்னா அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த மரக்கண்ணையும் தூக்கணும், ஆயுதங்களையும் தூக்கணும், நடவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக இந்த ஃபாரஸ்ட்டுக்கு சர்வீஸர் இது முக்கியமான சவால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வண்டுகள், அப்புறம் விலங்கினங்கள். இதுதான் வந்து முக்கியமான சவால் கூட. நம்ம ஏறி போகிறதெல்லாம் சவால் கிடையாது, அதுகளையும் நம்ம தொந்தரவு பண்ணிடக்கூடாது, நம்மளால் அதுவும் பாதிக்கப்படக்கூடாது. ஏறிக்கிட்டே இருக்கோம், இன்னும் பாதி கூட வரல. என்னால் கையை தூக்கி பிடிக்க முடியல, ரொம்பவும் இழைச்சிட்டேன். தண்ணி வரல, கை எங்கேயும் பிடிக்க முடியல, பூரா முள். கஷ்டமான சூழ்நிலை. இன்னும் பாதி கூட வரலையா அண்ணன் சொல்கிறாரு. இருந்தாலும் பையனை தொடர்ந்து தான் ஆகணும், பாதியில் விடக்கூடாது. பாருங்கள், ஏதோ விலங்குலாம் வந்து தங்கிட்டு போகிற இடம் மாதிரி தெரியுது. பாதை நேரம் இல்லைங்க, நல்லா வளைஞ்சு வளைச்சு தான் போகுது. இங்கே வரைக்கும் ஆல்ரெடி வண்டி வரக்கூடிய பாதை போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுது. இந்த அந்த சமவெளி தெரியும், இதுதான் வந்து அந்த பாதையை போட்டிருக்காங்க மேலே ஏறுறதுக்கு. ஆனால் என்ன காரணமோ தெரியல, பாதை வந்து நிப்பாட்டிருக்காங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்கோம், அதாவது ஃபஸ்ட்டு வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இதுதான் கோம்பையோட முதல் வியூ தெரியும். இதாங்க எங்கள் ஊர், சுற்றி எங்கள் மலை தெரியும். இது பூரா மலை தாங்க. போன வட்டம் போன சஞ்சீவி மலையை காட்டுறோம், பார்த்துக்குங்க. சஞ்சீவி மலை கடந்த வீடியோவில் போட்டிருப்போம். இதுதான் சஞ்சீவி மலை, நாங்கள் போன தடவை போயிட்டு வந்திருப்போம். இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கிறது ரங்கநாதர் கோயில் மெட்டு. ஒவ்வொரு இடத்துக்கும் பார்ப்போம். இதில் அந்த ஒரு சின்ன மலை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இது அடுத்த வீடியோக்கோட கண்டினியூஸ். இதே உறங்கு மெரிமலை நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். இதான் உறங்கு பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோ நாங்கள் இந்த மலை ஏறி சாதனை படைக்க போகிறோம். யார் இது வரைக்கும் ஏறினது இல்லை. பார்க்க சிறுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, பக்கத்தில் போகும்போது தெரியும் எவ்வளோ உயரம்னு. அதில் ராட்சத தேனீக்கள் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் அதிகமாக நடமாட்டக்கூடிய இடம், தண்ணீர் வரக்கூடிய இடம் பாலுத்துன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் ஊரில் இது வரைக்கும் வரப்படாத உண்மையும் கூட. அதுக்குண்டான ஆதாரத்தோடு நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த நடந்து வரவங்களுக்காக எங்கள் ஊரில் சிறந்த உள்ளங்கள் தண்ணீரோடு வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முள் புதற்குள்ள வச்சு விட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தண்ணியாக என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. அதெல்லாம் எடுத்து குடிக்கக்கூடாது. அவர் சொல்கிற மாதிரி நம்ம வந்து இயற்கையாகவே வரக்கூடிய தண்ணீரை குடிக்க வந்திருப்போம். பார்த்தீங்களா, ஏதோ முள்ளில் கையை விட்டார் போல், கையில் முள் குத்திருச்சு.
அதுவும் இல்லாமல் இந்த போத்தலில் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம வந்து குடிக்கிறது ஆபத்து தான். பரவாயில்ல, எவ்வளோ வேர்வை போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை பார்ப்போம். இதெல்லாம் நம்ம நிறைய வீட்டுகளில் அந்த அளவு சாதன பொருட்களுக்கு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நீட்டு நீட்டமாக இருக்கும். இங்கே அது அளவுக்கு அதிகமாக சும்மா கிடக்கும். விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. மூலிகையும் கூட. இது போல் நிறைய மூலிகைகள் வந்து எங்கள் ஊரில் நிறைய பிரசித்தி பெற்று கிடக்கும். பார்க்கலாம் வாங்க, கண்டிப்பாக தொடர்ந்து போகலாம். இந்த பாதை, இந்த கல் இருக்கிறத பார்த்தீங்கன்னா முடியும். பார்த்தீங்கன்னா காலத்தில் அந்த குதிரை வண்டிகளை கொண்டு வந்திருக்காங்க, ஜீப்புகளை கொண்டு வரக்கான பாதைகளை போட்டிருக்காங்க முன்னாடி ஒரு காலத்தில். ஆனால் எந்த ஒரு தடை ஏற்பட்டுச்சோ தெரியல, அதை தடுத்து நிப்பாட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் தெரியும். வண்டி ஏற்றுறதுக்கு ஏதுவாக பாதையை வந்து ஒரு சூப்பர் எலிவேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு விஷயனில் வந்து இந்த ரோடை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது எங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் வகையில் போகும்போது எங்களுக்கு அதை பற்றி அறிவுகள் வந்துச்சு. இந்த மூத்தல்களில் போடுறவங்கள வந்து இன்னும் நிறைய நாங்கள் வீடியோ அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கோம் வீடியோவில். பெருமளவு பாதிக்கக்கூடியது மக்காத கழிவுகள். மக்களுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு இன்னும் தெரியல, சரியாக கணக்கிட முடியல. இருந்தாலும் மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்கன்றப்ப கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. வேறு வழி இல்லை, காலகட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது, இயற்கையாக போகணும்னு சொல்லி. இந்த பாருங்கள், இதுதான் அந்த பாதை. இடையில இன்னொரு பாதை மண்ணு ஏறி இருக்காங்க, அடிக்கடி ஆள் ஏறுற பாதையும் கூடாது. இங்கே எங்கள் ஊர்களில் கழுதைகள் நிறையா இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வாழ்கிறவங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் அந்த கழுதைகளை வெளியே வச்சுட்டு போவாங்க. அந்த பாதை தான் காலப்போக்கில் மனிதர்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இந்த கல் எப்போ பதிச்சான்னு கூட எங்களுக்கு தெரியாது. இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம், இதுக்கு மேலே தான் கேரளா இருக்குது. நம்ம மிக குறுகிய டைமிங்கில் நம்ம கேரளாவை ரீச் பண்ண போகிறோம். அது நட வழிப்பயணமாக இருக்கும், ட்ரெக்கிங்லேயே இருக்கும். இது எந்த ஒரு இடத்துலையும் இப்படி அமைஞ்சதில்லை. அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, கேரளாவுக்குள்ள மனிதர்கள் வந்து அதிகமாக சீக்கிரமாக நம்ம வந்து அந்த நாட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு எளிமையான பாதை வந்து எங்கள் ஊரில் தான் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. வேகமாகவே நம்ம போய் கேரளாவுக்குள்ளே போய் ரீச் ஆகிடலாம், கேரளாவுக்குள்ளே தொட்டுடலான்னு சொல்கிறாரு. அதுவும் நடந்தும் சரி, வாகன பயணம் கூட நம்ம இதில் பாதை போட்டிருந்தாங்கன்னா வாகனம் கூட சீக்கிரமாக போயிடும்.